கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று கர்த்தர் ஒரு ஸ்திரீயை பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் அவளை பாவியாக பார்த்தார்கள். ஆனால் தேவன் அவள் பாவத்தை மன்னித்ததோடு அவள் மிகவும் அன்பு கூர்ந்தவளாக தேவன் அவளை பார்த்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜனங்கள் நம்மை பார்க்கிற விதமாய் தேவன் நம்மை பார்ப்பதில்லை. அவளுக்கு வேண்டிய விசுவாசத்தை தம்முடைய வார்த்தையினாலே கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு சொல்லுவார், அதை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுவார். யோபுவிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு விசை சொல்லுகிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே என்று வாசிக்கிறோம். ஆகவே அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நம்முடைய ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட நேரங்களிலே நன்மை செய்து நாம் தூசிக்கப்படுகிற சூழ்நிலைகளிலே நாம் யாரிடம் சொல்ல என்று சமாதானமற்ற நிலையிலே நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நாம் விசுவாசிகளாய் இருந்தாலும் விசுவாசமற்றவர்களாய் மாறிப்போய் விடுகிறோம். ஏனென்றால் தேவனிடத்திலே நாம் அன்பு கூறாதது தான் இதற்கு காரணம். நாம் விசுவாசித்தாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு நம்மிலே பெருகும் பொழுது தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மை தட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்முடைய காதுகளிலே துணிக்கப்படுமானால் நம்முடைய வேதனையின் அனுபவங்கள் எல்லாம் அந்த சனப்பொழுதிலே மறைந்து விடுகிறது. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லி ஒரு வார்த்தையை அனுப்பி நாம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை நமக்கு கிடைத்தவுடனே நமக்கு ஒரு புதிய தைரியம் வருகிறது. எல்லாரையும் மன்னிக்கும் சுவாபம் நமக்குள்ளே தோன்றுகிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு, சுகம் உண்டு. இதே அதிகாரம் முற்பகுதியிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக தேவனிடத்திலே வருகிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அவன் சுஸ்தமாவான் என்று. ஏனென்றால் நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வருவதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். ஆனால் அங்குள்ள ஜனங்கள் எல்லாரும், நீர் இந்த தயை செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இங்கு தன்னை அவன் தாழ்த்துவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய காரியங்களிலும் நாம் தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது என்று தம்முடைய வார்த்தையினாலே சுகத்தை உண்டாக செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் எல்லாம் தோல்வியாய் இருந்தாலும் தேவ வார்த்தையை பற்றி கொண்டு நாம் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகுங்கள். சீமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் வாய்க்கவில்லை, ஆனாலும் இப்பொழுதும் உடைய வார்த்தையின்படியே இந்த வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே படகுதான், அதே கடல்தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அங்கு ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஒரு பார்வை போதும், ஒரு தொடுதல் போதும் என்று தேவனை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி இவர்களை சமாதானத்தோடு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையிலே ஆண்டவரே சுகம் உண்டு, பலன் உண்டு. அதை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே உடைய ஒரு வார்த்தை போதும், உடைய ஒரு சொல் போதும், உடைய ஒரு நினைவு எங்களுடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் மாற்ற போதுமானது. கர்த்தாவே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை அனுப்பி உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை பெருக செய்யுங்க. தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.